ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது அற்புதமான இந்த விடியல் நேரத்தில் நல்ல செய்தியோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். ரொம்ப நேரம் என்னை நிற்க வைக்காம உன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நான் சொல்றதை கேட்க வந்து விட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இப்போது என் ஆசீர்வாதங்களை அள்ளித்தரப் போகிறேன். உனக்காக யாருமே இல்லையே நீ வருத்தப்பட்டதால தான் உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்வதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். இனிமே நீ எதற்காகவும் பயப்பட வேணாம். என் கைகளால் தானே உன் தலைவிதியை நான் எழுதி வச்சிருக்கேன். என்னுடைய கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய காத்திருக்கும் இந்த வராகி அம்மா உனக்கு வலியையும் வேதனையும் தரமாட்டேன். எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா எந்த பிரச்சனையும் சரியாக போவதில்லை. அதனால கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோட உனக்கான நல்லதை செய்ய பழகு. நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உனக்கான செயல்களையும் எண்ணத்தையும் சிறப்பா வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் மனதின் எண்ணங்கள் அனைத்தையும் நீ சரியானதாக வச்சுக்கொள்ளும் போது சமயோசிதமான சிந்தனைகளை நான் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையும் வெற்றியுடையதாக ஆக்கி தருவேன். எப்போதும் எளிமையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழணும் நினைக்கிற உனக்கு அமைதி உன்னை தொடரும்படியும் வெற்றி உன் வீட்டு வாசல்ல வந்து கிடக்கும்படியும் செய்ய போறேன். உன் சிந்தனைகள் எந்த சிதறலும் இல்லாம முழுவதுமாக இந்த வராகி அம்மாவை நோக்கி இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் சிந்தனைகளை சிதறடிக்கும் கவலைகளையும் கலக்கத்தையும் தூக்கி எறிஞ்சிடு. உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் ஆக்கி தர்றேன். எப்போதும் நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என்று செல்லமே. அமைதிங்கிறது உன் மனசுக்குள்ளதான் இருக்கு. அதை வெளியில தேடாம உன் மனசுக்குள்ளேயே நீ அமைதியாக நிதானமாக கவனமாக எல்லா விஷயங்களையும் யோசிக்க பழகு. உன் மன பாரத்தை எல்லாம் இந்த வராகி அம்மாவின் பாதத்தில் வச்சுட்டு நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய்ய பாரு. உன் மன கலக்கத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். அதிகமா ஆசைப்படுறவங்களுக்கு வாழ்க்கையில அமைதி இருக்காது. நீ எப்போதும் கிடைத்ததை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உன் மனசுல அமைதியும் வாழ்க்கையில வெற்றியும் கிடைப்பதற்கு நான் துணையாக இருப்பேன். உன் எதிரிகளை நீ ஜெயிக்க வேணாம். உன் கோபத்தை நீ ஜெயிச்சாலே போதும். கோபம்தான் ஒரு மனுஷனுக்கு பல பிரச்சனைகளின் ஆரம்பமாக மூல காரணமாக இருக்கு. நீ எந்த அளவுக்கு மனதை அமைதியாக வைத்துக் கொள்கிறாயோ கோபங்களை தவிர்க்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில இன்பம் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வரும். உன் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடிச்சு உனக்கான இன்பத்தை தருவதற்கு காத்திருக்கும் இந்த வராகி அம்மா நிச்சயம் நல்லபடியாக உன்னை வாழ வைப்பேன். எளிமையோடும் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ நினைக்கிற என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில அமைதி உன்னை பின்தொடரும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் சிந்தனை எப்போதும் என்னை நோக்கி இருந்துச்சுன்னா உனக்கான நல்லது தானாகவே நடந்துவிடும் என் செல்லமே. மனசு சோர்வடைஞ்சு போகாம இந்த வராகி அம்மாவை நினைச்சுக்கோ. எப்போது மனசு சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியோட இருந்தாலே உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் தோன்றி நடப்பது அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். உன் மனசுக்கு அமைதியை கொடுக்கவும் உன் வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்கவும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் சிந்தனை எப்போதும் என்னை நோக்கியதாக இருந்தாலே போதும். எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் உள்ளத்துல புத்துணர்ச்சியை கொடுத்து புதிதாய் பூத்த மலர் போல உன் வாழ்க்கையும் நான் ஆக்கி காட்டிடுவேன். இனிமே உன் வாழ்க்கையில நடப்பது எல்லாமே நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றதுக்காக தான் இப்போது காலையிலேயே உன்னை தேடி வந்து விட்டேன் என்று செல்லவே. எந்த அளவுக்கு தேவையற்ற விஷயங்களை மறந்தும் சரியில்லாத மனிதர்களை மன்னித்தும் கடந்து போகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை அமைதி உள்ளதாக இருக்கும். இனி எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கு உயர்வானதை சரியானதை சிறப்பானதை நான் நடத்தி தர்றேன். உன் சிந்தனை என்னை நோக்கி இருக்கும்போது நீ எதற்காகவும் பயம் கொள்ள அவசியமே இல்லை. உன் கலக்கங்களையும் கவலைகளையும் தூக்கி போட்டுவிடு. உன் மனதில் இருக்கும் சோர்வையும் வருத்தத்தையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன். உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே என் திட்டப்படிதான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. யார் உனக்கு என்ன சொன்னாலும்
எதை கண்டும் எதை கேட்டும் நீ கலங்க வேண்டாம். எல்லாத்தையும் சரி சரின்னு சமாளிச்சுக்கிட்டு கேட்டுட்டு கடந்துட்டு போய்கிட்டே இரு. இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாத அளவுக்கு, எந்த பிரச்சனையாலும் உனக்கு பாதிப்பு வராத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசு எப்போ குழப்பத்தில் இருந்தாலும் இந்த வராகி அம்மாவின் பேரை சொன்னீனா அந்த குழப்பம் எல்லாம் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க தயாராக நான் உன்னை நோக்கி வந்துவிட்டேன் அல்லவா? இனி எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத. அன்பு ஒன்றுதான் அமைதிக்கான விதை. அன்பை நீ விதையாக போட்டு வைக்கும்போது அது உன் வாழ்க்கையை தானாகவே மாத்திடும். துன்பத்தை எல்லாம் துரத்தி அடிச்சு உனக்கான இன்பத்தை கொடுக்க காத்திருக்கும் இந்த வராகி அம்மா உனக்கான மகிழ்ச்சியை கண்டிப்பாக தருவேன். உன் மனசு கவலையில இருக்கும் போதெல்லாம் நீ பிரார்த்தனை செய்ய உட்கார்ந்துரு. பிரார்த்தனை உன் மனசுக்கான அமைதியையும் உனக்கான பலத்தையும் தைரியத்தையும் துணிவையும் தெம்பையும் கூட கொடுக்கும் என் செல்லமே. அன்பு பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்க சண்டை கூட சமாதானமாக மாறி போயிடும். உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் அளவோடு வச்சுக்கிட்டு பெருசா பேராசை கொள்ளாமல் மனதை சாந்தியானதாக அமைதியானதாக அழகானதாக வச்சுக்கோ. என் அருளின் நிழலில் இருக்கும் உன்னை இந்த வராகி அம்மா கஷ்டப்பட விட மாட்டேன். எளிமையும் பொறுமையும் நம்பிக்கையும் கொண்டு வாழும் உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையும் வெற்றிகரமாக நானே ஆக்கி கொடுத்துட்றேன் செல்லமே. எப்பவுமே மனசுல அமைதி இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். மனசுல சந்தேகம் வந்துருச்சுன்னா எங்க இது நடக்காதோ, அது தப்பா போயிடுமோன்ற சிந்தனை வந்துச்சுன்னா மனசு கலங்கி போகும், கலக்கம் வரும், தயக்கம் வரும், அப்புறம் பயம் வரும். எப்போதுமே மனசை நம்பிக்கையோட வச்சுக்கோ. இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையில நடக்கிற எதுவும் உன் கைகளுக்குள்ள இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நன்மையை விரும்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில சாந்தியும் சமாதானமும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் மன பாரத்தை இறக்கி வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் மன சுமைகளை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சினாலே உன் மனசு லேசாகிடும் அல்லவா? அப்புறம் என்ன, உன் மனசை இலகுவாக வச்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டிய காரியங்கள்ல கவனம் செலுத்து. நடந்து முடிஞ்சதை நினைச்சு கவலைப்படாம, நடக்க போறதை நினைச்சு பயப்படாம இப்போதைய நிமிஷத்தை சந்தோஷமாக வாழணும் நினை. நம்பிக்கையோடு இந்த நாளை நீ தொடங்கும் போது இந்த நல்ல நாளிலேயே உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். நீ அமைதியாக இருக்கும்போது உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களின் மனசு எப்படிப்பட்டது என்பதை உன்னால தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என் செல்லமே. நீயும் எப்போதும் சாந்தமாய் இருக்க பழகு. இந்த வராகி அம்மாவின் நாமத்தை சொல்லக்கூடிய உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில நிம்மதியை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதிர்ப்புகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஒரு அனுபவமாக ஏத்துக்கோ. நான் உனக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் கற்றுத் தருகிறேன். உன் மனசு பதட்டத்துல இருக்கும் போதும் கவலையில இருக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை நினைச்சினா உனக்காக ஒளி வந்து அமைதியை நான் கொடுப்பேன். இனிமே உன் மனசுல கலக்கமோ சந்தேகமோ கவலையோ இருக்கக்கூடாது. அமைதியும் நம்பிக்கையும் எப்போதுமே உன் கூட இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை உன் நன்மைக்காக தான் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்கிறேன்ற அந்த எண்ணம் உனக்குள் இருந்தாலே உன் வாழ்க்கை கண்டிப்பா அமைதி உள்ளதாக மாறிவிடும். அமைதி எப்போதும் யாருக்கும் வெளியிலிருந்து கிடைக்கிறது கிடையாது. நீயாகவே உன் மனசை அமைதியா உச்சிக்க முயற்சி செஞ்சீனா உன் உள்ளம் சுத்தமானதாக மாறிவிடும். முடிஞ்ச அளவு மௌனமா இருந்தீனா அந்த மௌனமே உனக்கான அமைதியை கொடுக்கும். மனசுக்குள்ள முழுவதுமாக என்னை நம்பு. இந்த வராகி அம்மாவின் மீது நம்பிக்கை வச்சினா உனக்கான வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக நான் ஆக்கி கொடுப்பேன். கல்லை போல இருக்கிற உன் மனசை கரைய வச்சு உன் வாழ்க்கையை எளிமையாக்கி வெற்றியை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. பொறுமைங்கிறது மன அமைதிக்கான சாவி. நீ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அந்த அமைதிங்கிற சாவிய
பொறுமைய உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே. உன்னை விட்டு போறது எதையும், உனக்கு கிடைக்காத எதையும் வலுக்கட்டாயமாக அடைய நினைக்காதே. இயல்பாக ஏதாவது ஒன்று யதார்த்தமா வந்து சேர்ந்தாதான் அது நிம்மதியை கொடுக்கும். நீயாகவே இழுத்து பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைச்சினா அது உனக்கு கவலைகளையும் கஷ்டத்தையும் தான் கொடுக்கும். எப்போதும் யாரையும் குறை சொல்லாத. யார் என்ன செய்யறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி யாரையும் குற்றம் சாட்டாதே. குறை சொல்லக்கூடிய மனசு அமைதி இழந்ததா இருக்கும். குறை சொல்லாத மனம்தான் எப்போதும் சாந்தமா இருக்கும். உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டினா அது உன் மனசை மலரச் செய்யும். எப்போதும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட உன் வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பி. உன் மன கலக்கத்தையும் கவலையையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்து. கோபம் குறைந்த இடத்தில் அமைதி நிச்சயமாக தங்கிவிடும் அல்லவா? முடிஞ்ச அளவுக்கு நீ மௌனமாக இருக்கும்போது, அமைதியாக இருக்கும்போது அந்த மௌனமே உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீ செய்யக்கூடிய உதவிகளோ அல்லது தான தர்மங்களோ அடுத்தவங்க நம்மளை பார்த்து புகழ்ந்து பேசணும், பாராட்டணும்னு நினைச்சு செய்யாத. எப்போதும் உன் மனசு சந்தோஷத்துக்காகவும் மன நிறைவுக்காகவும் மற்றவங்க நல்லா இருக்கணும்ன்ற நினைப்போடும் நல்ல உதவிகளையும் நன்மைகளையும் செய்ய பழகு. அதே போல நீ செய்யற உதவியை யார்கிட்டையும் சொல்லி காட்டக்கூடாது. சொல்லி காட்டுறதுக்கு பதிலா அந்த உதவியை செய்யாமலே விட்டு விடலாம் அல்லவா? இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்துக்குள் நானும் கலந்து உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எந்த குறையும் இல்லாமல் அள்ளி கொடுப்பேன். இப்போது நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தின் மூலமாகவும் உன் கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லா கர்ம வினைகளும் முழுவதுமாக குறைஞ்சு மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில நல்லது நடக்க தொடங்கும். உன் வாழ்வில் உண்மையான வளத்தை உனக்கு கிடைக்க செய்வேன். மற்றவங்க எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் மனசை அமைதியா வச்சுக்கோ. அடுத்தவங்க நல்லா சுகமா இருக்காங்க, சொகுசா இருக்காங்க, நல்ல ஆடம்பரமா வசதியா செல்வ வளமா இருக்காங்கன்னு அதை பார்த்து நீ எதிர்பார்க்கவோ அல்லது ஏங்கவோ வேண்டாம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எது எப்போ கிடைக்கணும், எது எப்போ வந்து சேரணும்னு எல்லாருக்கும் ஒரு தலைவிதியை எழுதி வச்சிருக்கேன். உனக்கானதும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எப்போதும் வருத்தப்படவோ கவலைப்படவோ கஷ்டப்படவோ வேணாம். இப்போது நீ அனுபவிக்கும் எந்த கஷ்டமுமே நிரந்தரமாக உன் வாழ்க்கையில தங்காது என் செல்லமே. அதே போல எந்த மனிதனுக்கும் மனக்காயம் என்பது நிரந்தரமும் கிடையாது. உன் மனசை அமைதிப்படுத்தி உனக்கான சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் முடிச்சு உனக்கான நல்லதை செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனதில் விழும் பாரத்தை நான் ஏந்தி கொள்கிறேன். இனிமே உன் உள்ளம் விலகுவாகும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செஞ்சு தர்றேன். நீ தேடுகிற சுகம், அமைதி, சந்தோஷம்னு அனைத்தையும் ஒரே நேரத்தில் நான் உனக்கு அருளப் போகிறேன். நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடந்தே தீரும். என் அருளினால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை செய்ய போறேன். இனி உன் வாழ்வில் உண்மையான வளம் பெருக போகுது. எல்லாவற்றையும் சிறப்பாக சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் நானே கொடுப்பேன் என் செல்லமே. உடல் பலத்தோடு நீ இருக்கணும்னு நினைச்சினா முதல்ல மனசை வலிமையாக்கிக்கோ. ஒரு மனிதனுக்கு உடல் பலத்தை எப்படி வேணும்னாலும் கொண்டு வந்துட முடியும். ஆனா மனசு தைரியமா தெம்பா வலிமையுள்ளதாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு மனிதன் மன தைரியத்தை இழந்துட்டானா எல்லாவற்றையும் இழந்தவனாகவே ஆகிவிடுவான். நீ எப்போதும் மனசை தைரியமா தெம்பா வலிமையா வச்சுக்கும் போது உன்னால அடைய முடியாதுன்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். யார் உன் கூட இருந்தாலும் இல்லாட்டியும், யார் உன்னை நோக்கி வந்தாலும் விலகி போனாலும் நீ எதையும் கண்டு கொள்ளாதே. உனக்கு எதை எப்போ கொடுக்கணுமோ சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னுடைய செயலும் உன்னுடைய நடத்தையும் நீ பேசும் வார்த்தைகளும் தான் உன்னை நோக்கி நல்ல மனிதர்களை வரவழைக்கும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நற்செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீரு. உனக்கு நடக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி முடிக்கிறேன்.